ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 3 ஹெல்த் த அல்டிமேட் ரிசர்ச் தான் பார்க்க போறோம். சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஹவு டஸ் யுவர் பாடி ரெஸ்பாண்ட் டு அன் இன்ஃபெக்ஷன் சச் அஸ் காமன் கோல்டு. இப்ப நம்ம எல்லாருக்குமே காமனா கோல்டு இருக்கும், சளி பிடிக்கும் இல்லையா? அப்படி சளி பிடிக்கும் போது நம்ம பாடி எப்படி எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். We rarely see cases of smallpox or polio these days, but diseases like diabetes and heart problems are more common. Why? இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே smallpox and polio தான் ரொம்ப காமன் டிசீஸா இருந்தது. ஆனா இப்ப இந்த smallpox and polio இது எல்லாமே ரேர் ஆயிருச்சு. ஆனா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய டயபெட்டிஸ் இப்ப ரொம்ப காமன் ப்ராப்ளமா ஆயிருச்சு. இது எல்லாமே எதனால அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Could climate change led to new types of diseases? இப்போ நம்மளோட climate change ஆகுறதுனால ஏதாவது நியூ டைப் ஆஃப் டிசீசஸ் வருதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். How do emotion like stress or worry affect us and make us sick? இப்போ நம்மளோட எமோஷனான ஸ்ட்ரெஸ் அண்ட் worry இது ரெண்டுமே இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாம் சிக் ஆகுறோம், நம்ம எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிக்க போறோம். Why do some group of people get affected more than others during disease outbreak? இப்ப நிறைய டிசீஸ் ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அது சீக்கிரமே அஃபெக்ட் ஆகாது. சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிரும். இது எதனால அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 3.1 ஹெல்த் இஸ் இட் மோர் தென் நாட் ஃபாலிங் சிக். இப்ப ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? நமக்கு எந்த சிக்குமே இல்லாம நம்ம உடம்புக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படிங்கறத நம்ம ஹெல்த்ன்னு சொல்லுவோமா? What do the news clipping on the notice board tell you about people's health in our country? Is being healthy just about not having diseases? Health also includes feeling good physically, staying positive, and having strong relationship. A healthy person takes care of their body, maintains a positive mindset, and enjoys social life. Let us explore what it really means to be healthy. இப்ப இந்த போர்ட்ல என்னென்ன இருக்கு? ஏர் பொல்யூஷன் இஸ் a public health emergency. Fit India movement. 28.6 Indians are obese. Reduce oil in diet by 10%. இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் போர்ட்ஸ் பார்ப்போம்ல. இப்ப இது எல்லாமே எதை மீன் பண்ணுது? இப்ப ஒரு ஹியூமன் ஒரு பர்சன் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே அவங்களோட பாடியில எந்த ஒரு டிசீஸுமே இல்லை அப்படின்னா அவங்களதான் நம்ம ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்றோமான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு பர்சன் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அவங்க பிசிக்கலாவும் ஹெல்த்தியா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேயிங் பாசிட்டிவ். இப்ப எதை அவங்க ஹேண்டில் பண்ணாலும் அதுல பாசிட்டிவா இருக்கணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ஒரு ஹெல்த்தி பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை மெயின்டைன் பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலையான்னு கேட்டா கிடையாது. அவங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். அதே மாதிரி சோசியல் லைஃபையுமே என்ஜாய் பண்ணணும். இப்போ ஒரு ஹியூமன் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன எல்லாமே இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். Activity 3.1. Let us read. A grade 8 student moved to a new school in another city with no friends. In his new environment and busy parents, he felt lonely. To cope, he spent more time on his phone and social media, but this made him feel worse. He stopped trying to make friends, had headache, lost weight, and could not sleep well. A doctor advised less screen time and meeting a counselor. The school counselor arranged help to support him in making friends and improving his health. இப்ப நம்ம கிரேட் 8ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பாய் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பாய் ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல இருந்து வேற சிட்டில இருக்கிற ஒரு புது ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போன உடனே அவங்களோட என்விரான்மெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருமே இல்ல. அவங்களோட என்விரான்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. அவங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அதனால அந்த பாய் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவன் நிறைய மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். நிறைய சோசியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் மொபைல் போன் அண்ட் சோசியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனோட பாடி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணான். அவன் அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரையுமே அவனோட சேர்த்துக்கலாம். அவனுக்கு நிறைய தலைவலி வந்தது. அவனோட வெயிட் எல்லாமே லாஸ் ஆச்சு. அவனோட நல்லா தூங்கவும் முடியல. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனோட ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ண சொல்றாங்க. ஸ்கிரீன் டைம்னா என்ன அப்படின்னா மொபைல் போன் யூஸ் பண்றது
பண்றது, டிவி பார்க்கறது, சோசியல் மீடியா யூஸ் பண்றது இது எல்லாமே வந்து கம்மி பண்ண சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் கிட்ட வந்து கூட்டு போறாங்க. அந்த கவுன்சிலர் வந்து இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே வந்து ஒரு கவுன்சிலர் இருப்பாங்கல்ல. அந்த கவுன்சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த பாய்க்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்றது எப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண உன்னோட ஹெல்த்லயும் வந்து நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவனுக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. Think and reflect. What was the cause of the body's health problems? How did his habit and surrounding affect his well-being? இப்ப நம்ம மேல பார்த்த சிச்சுவேஷன்ல அந்த பாயோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? அந்த பாயோட பாடிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? இல்ல. ஆனா அந்த பாயோட சரௌண்டிங்ஸ்ல நெறைய சேஞ்சஸ் இருந்தது. அந்த பாயோட ஹேபிட்ல வந்து நெறைய சேஞ்சஸ் இருந்தது. அவங்கள வந்து ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ண வச்சது. அப்போ ஒரு ஹியூமன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? யாரெல்லாம் ஹெல்தி ஹியூமன் அப்படின்னு சொல்லுவோம். As per the World Health Organization WHO, health is defined as a state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease. A healthy person can perform various tasks more effectively and cope well in different and difficult situations. A healthy person can adjust well with peer groups and other member of society. Let us understand more about health. இப்போ வந்து WHO என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் ஒரு ஹியூமன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டா பிசிக்கலா மட்டும் ஹெல்த்தியா இருக்கக்கூடாது. அவங்க பிசிக்கலா, மென்டலா, சோசியலாவும் அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறது தான் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய டாஸ்க் நிறைய வேலை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்தாலுமே அத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து பியர் குரூப்ஸ் அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட கிளாஸ்மேட் இப்போ ஒரு பாய் வந்து ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாரையும் தான் நம்ம பியர் குரூப்ஸ் சொல்லுவோம். அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்றது அவங்களோட சொசைட்டில வந்து ஒரு மெம்பரா இருக்கிறது எல்லாமே இருக்கிறது தான் ஒரு ஹெல்த்தி பர்சன் சொல்லிட்டு யாரு சொல்றாங்க WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்றாங்க. பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பிசிக்கலா மென்டலா சோசியலாவும் வெல்பீயிங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. Our scientific heritage. Ayurveda teaches us that truth health is the balance of body, mind, and surroundings. Following Dinacharya, daily routine, and Ritucharya, seasonal routine, helps maintain this balance. Eating fresh, wholesome food suited to one's prakriti body condition is essential. Regular exercise, cleanliness, restful sleep, and calm mind support overall well-being. Can also be achieved through practices like yoga, meditation, and mindfulness. இப்போ ஆயுர்வேதா அப்படின்னா என்னன்னா இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசின் மெத்தட் தான் நம்ம ஆயுர்வேதான்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஆயுர்வேதால வந்து நிறைய மூலிகை செடிகள் நிறைய பிளான்ட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணி இவங்க வந்து மெடிசினல் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பாடி மைண்ட் அவங்களோட சரௌண்டிங் இது எல்லாத்தையுமே பேலன்ஸா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து தினச்சரியா அண்ட் ரித்துச்சரியா அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தினச்சரியா அப்படின்னா டெய்லி ரொட்டீன், ரித்துச்சரியா அப்படின்னா சீசனல் ரொட்டீன். இந்த ரெண்டு ரொட்டீனுமே வந்து பேலன்ஸா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. எப்படி பேலன்ஸா வச்சுக்கிறது? ஃப்ரெஷ்ஷா வந்து ஈட் பண்ணணும். இப்ப நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு என்ன மாதிரியான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம பாடி கண்டிஷன் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், கிளீனா இருக்கணும், ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் நமக்கு தேவையான அளவு ஸ்லீப்பும் வந்து கண்டிப்பா இருக்கணும். நம்மளோட மைண்டும் காமா ரொம்ப அமைதியா இருக்கிறவங்கள தான் வெல் பீயிங் ஒரு குட் பர்சன் ஒரு ஹெல்தி பர்சன் சொல்லுவாங்க. எல்லாமே எதுல இருந்து நமக்கு வரும் அப்படின்னா நம்ம நிறைய யோகா, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்க முடியும். 3.2 How can we stay healthy? நம்ம எப்படி எல்லாம் ஹெல்த்தியா இருக்க முடியும்? Staying healthy means eating nutritious food, maintaining hygiene, staying in a clean place, exercising regularly,
getting proper sleep, spending time with family and friends, and having a positive attitude. What we should do and what should not do to keep ourselves healthy. இப்ப நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னா சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே வந்து பேலன்ஸ்டு நியூட்ரியஸ் ஃபுட்டா வந்து இருக்கணும். அதே மாதிரி ஹைஜீனிக்கா இருக்கணும். நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கிறோமோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். எக்ஸசைஸ் வந்து ரெகுலரா பண்ணணும். அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா தூங்கணும். நம்மளோட தூங்குற டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஹவு டு பி ஹெல்த்தி. இப்போ ஒருத்தங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கெட் இனஃப் ஸ்லீப், தேவையான அளவு தூக்கம் வந்து இருக்கணும். மேனேஜ் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சே நோ டு ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால். ஆல்கஹாலா இருக்கட்டும் அல்லது ஸ்மோக்கிங், இது எல்லாத்துக்குமே வந்து நோ அப்படின்னு சொல்லணும். ஸ்டே பிசிக்கலி ஆக்டிவ். பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும். ஈட் அ பேலன்ஸ்டு டயட். அதே மாதிரி நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பேலன்ஸா இருக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும். ஆக்டிவிட்டி 3.2 லெட்டர்ஸ் லிஸ்ட். List some good habits that your parents, teachers, and elders often encourage you to follow. How many of these are already a part of your daily routine? Which ones would you like to start following? Add to the list below. இப்போ வந்து உங்களோட குட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எல்டர்ஸ் கிட்ட வந்து போய் கேளுங்க. அதுல நீங்க எதெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறதையும் நோட் டவுன் பண்ண சொல்றாங்க. இப்ப சப்போஸ் நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அது எல்லாமே வந்து கீழே இருக்கு. ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸோட ஆட் பண்ணிட்டு அதையும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. கீப் யுவர் செல்ஃப் கிளீன் அண்ட் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். உங்களோட பாடியை கிளீனா ஹைஜீனா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஈட் அ ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்டு டயட். நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷஸ் ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி சாப்பிடணும். எக்ஸசைஸ் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். மேக் டைம் டு ரிலாக்ஸ் ஆர் மெடிடேட் எவ்ரிடே. எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும். மெடிடேட், டெய்லி வந்து மெடிடேட் வந்து பண்ணணும். இப்ப எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். நவ் திங்க் அபவுட் ஹேபிட்ஸ் that are not good for your health. Add more to the list below. இப்போ உங்களோட பாடிக்கு வந்து எதெல்லாம் குட் கிடையாது, எதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பெண்டிங் டூ மச் டைம் ஆன் மொபைல் போன் ஆர் அதர் டிஜிட்டல் ஸ்கிரீன். ஏதாவது இப்ப நிறைய டைம் வந்து மொபைல் போன் ஆர் எனி அதர் டிஜிட்டல் ஸ்கிரீன் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குட் ஹேபிட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் அதர் ஜங்க் ஃபுட் எவ்ரிடே. டெய்லியுமே வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது வந்து பேட் ஹேபிட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் வெரி லேட் ஆர் நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப். இப்போ வந்து ரொம்ப லேட்டா வந்து தூங்க போறது, உங்களுக்கு தேவையான தூக்கம் இல்லாம இருக்கிறதுமே குட் ஹேபிட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸ்கிப்பிங் மீல் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட். மீல்ஸ் உங்களோட சாப்பாடு எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Taking care of our body and mind is important. Healthy habit support a healthy body as well as healthy mind. இப்போ வந்து உங்களோட பாடியை டேக் கேர் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி உங்களோட மைண்டை டேக் கேர் பண்றதும் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நீங்க ஹெல்த்தி ஹேபிட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடி மட்டும் ஹெல்த்தியா இருக்காது, உங்களோட மைண்டையுமே வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம். டிஸ்கஸ் யுவர் ஃபைண்டிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். From the activity you participated in and the discussion, you may have realized that our health depends on many factors. These factors include our lifestyle, how we live, and our environment in our surrounding. வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன நீங்க ரியலைஸ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்களோட என்விரான்மெண்ட்லயுமே வந்து இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. 3.2.1 மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும்? ஈட் அ பேலன்ஸ் டயட் வித் பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மோர் ஃப்ரூட்ஸ். டயட் வந்து பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அவாய்டு ப்ராசஸ்டு ஃபேட்டி ஆர் சுகரி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி
ப்ராசஸ்டு ஃபுட்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் புரோட்டா எல்லாமே வாங்குவோம்ல. இத தான் நம்ம ப்ராசஸ்டு பதப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வீட்ல வந்து சப்பாத்தி 6 புரோட்டா வந்து நம்ம மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து கெட்டு போயிரும். ஆனா, இந்த மாதிரி நம்ம கடையில போய் ரெடிமேட் சப்பாத்தி 6 புரோட்டா வந்து வாங்குனோம் அப்படின்னா, அது வந்து சீக்கிரமே கெட்டு போகாது. ஏன்? அதுல வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அத தான் நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஃபேட்டி, ஆயிலி ஃபுட்டு, சுகர் ஃபுட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் கலரா நெறைய கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்டே பிசிக்கலி ஆக்டிவ் பை பிளேயிங் அவுட்டோர்ஸ், வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங் ஆர் எக்ஸர்சைசிங். அதே மாதிரி நீங்க பிசிக்கலா நெறைய உங்கள ஆக்டிவா வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டோர்ல கேம் பிளே பண்றதா இருக்கட்டும், வாக் பண்றதா இருக்கட்டும், ரன் பண்றதா இருக்கட்டும், சைக்கிளிங், எக்ஸர்சைஸ் இந்த மாதிரி நெறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டில உங்களோட பாடிய வந்து ஆக்டிவா வச்சுட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. லிமிட் ஸ்கிரீன் டைம் அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் நேச்சர். உங்களோட ஸ்கிரீன் டைம் மொபைல் போன் ஆர் டிவி யூஸ் பண்றத வந்து கம்மி பண்ணிட்டு நேச்சரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. கெட் எனஃப் ஸ்லீப் டு ஹெல்ப் யுவர் பாடி அண்ட் மைண்ட் ரெஸ்ட் அண்ட் ரெக்கவர். இந்த மாதிரி நம்மளோட பாடி ஒர்க் அவுட் எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இனஃப் ஸ்லீப் தேவையான அளவு தூக்கமும் முக்கியம். அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்களோட பாடி அண்ட் உங்களோட மைண்ட் ரெண்டுமே ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆகும். யோகா ஆர் சிம்பிள் பிரீத்திங் எக்ஸசைஸ் லைக் பிரணயாமா ரெகுலர்லி மாதிரி யோகா ஆர் பிரீத்திங் எக்ஸசைஸ் லைக் பிரணயாமா சிம்பிள் பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்றாங்க. நோ டு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் திங்ஸ் லைக் டொபாக்கோ, ஆல்கஹால் அண்ட் அடிக்டிவ் ட்ரக்ஸ். அதே மாதிரி இப்ப நிறைய வந்து டொபாக்கோனா என்ன அப்படின்னா புகையிலைன்னு சொல்லுவாங்களா, அதை தான் நம்ம டொபாக்கோன்னு சொல்லுவோம். இந்த டொபாக்கோ, ஆல்கஹால், அடிக்டிவ் ட்ரக்ஸ் இது எல்லாத்துக்குமே நோன்னு சொல்ல கண்டிப்பா கத்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட பாடிக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கெடுதலை கொடுக்கக்கூடியது. Keep the environment clean. Activity 3.3. Let us compare. Look at figure 3.3a and figure 3.3b. Which playground would you like to play in and why? இப்ப நம்ம வந்து இந்த ரெண்டு பிக்சருமே வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த ரெண்டு பார்க்லயுமே எந்த பார்க்ல எந்த இடத்துல வந்து நீங்க விளையாடணும்னு ஆசைப்படுவீங்க? This or that. இந்த பிளேஸ்ல தான் வந்து விளையாடணும்னு ஆசைப்படுவோம். ஏன்? இந்த பிளேஸ்ல நிறைய டர்ட்டி இருக்கு. அதே மாதிரி நிறைய கொசு, இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட்லி இந்த பிளேஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம். இந்த பிளேஸ்ல தான் வந்து விளையாடணும்னு சொல்லுவோம். Most of us would like to play in the playground shown in figure 3.3a as it is clean, well maintained and looks beautiful. The playground in figure 3.3b is polluted, dirty, unhygienic and full of flies and mosquitoes. People living in such areas may fall sick more often. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த 3.3a தான் வந்து சூஸ் பண்ணுவோம். எதனால? இந்த பார்க் வந்து வெல் மெயின்டைன்டா இருக்கு, லுக்ஸ் பியூட்டிஃபுல், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, கிளீனாவும் இருக்கு. அதனால நம்ம இந்த பார்க் தான் வந்து விளையாடுறதுக்கு சூஸ் பண்ணுவோம். ஏன் 3.3b வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப பொல்யூட்டடா, ரொம்ப டர்ட்டியா, அழுக்கா இருக்கு, அன்ஹைஜீனிக்கா இருக்கு, நிறைய ஃபுல் ஆஃப் ஃபிளைஸ், நிறைய இருக்கு, அதே மாதிரி நிறைய மஸ்கிட்டோஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல நம்ம போய் விளையாண்டோம்னாலோ அல்லது இந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து நிறைய ஃபால் சிக், ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமா நோய் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லிசன் டு இன்கல்கேட்டிங் குட் ஹேபிட்ஸ் அண்ட் அடாப்டிங் a healthy lifestyle. We must keep ourselves and our surrounding clean. இன்கல்கேட்டிங் அப்படின்னா என்னன்னா இன்ட்ரோடியூஸ். இப்ப நம்ம வந்து குட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். அதே மாதிரி நம்மளோட செல்ஃப், நம்மளோட பாடி, நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கையுமே வந்து கிளீனா வச்சுக்கணும். Have you ever found it hard to breathe in a place with a lot of smoke or dust? That is because clean air and water is important for our health. In cities, air pollution from vehicles and factories can cause problems like coughing or asthma. The Air Quality Index AQI help us know how clean the air is. A cleaner environment help us stay healthy and feel better. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய ஸ்மோக், நிறைய டஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னா அங்க நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியுமா? நோ, ஈஸியா பிரீத் பண்ண முடியாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங், நம்மளோட ஏர் வந்து கிளீனா இருக்கணும், அதே மாதிரி வாட்டரும் கிளீனா இருக்கணும். இப்ப நிறைய சிட்டிஸ்ல வந்து ஏர் பொல்யூஷன் வந்து இருக்கும். இந்த ஏர் பொல்யூஷன் எதனால வருது அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ்ல இருந்து வர புகைனால வந்து வருது. இந்த வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ்ல இருந்து வர வேஸ்ட்னால வந்து நிறைய காஃபிங் அண்ட் ஆஸ்துமா அப்படிங்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது.
இப்ப ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏரை வந்து எப்படி எல்லாம் கிளீனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து என்விரான்மெண்ட் கிளீனா இல்ல அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரீத் பண்றது கஷ்டமாயிரும். அப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் கிளீனா இருக்க வேண்டியது எந்த அளவுக்கு ஹெல்த்தியா, எந்த அளவுக்கு நம்மள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு நம்மளோட என்விரான்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கணும். But the health is not only about the body. Our feelings and relationship matter too. Even if we eat well and live in a clean place, we may not feel good if we are lonely or upset. Spending time with friends and family, talking, laughing, and having fun help keep our mind healthy too. இப்ப நம்மளோட பாடிய வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதோ அல்லது நம்மளோட சரௌண்டிங்க வந்து கிளீனா வச்சுக்கிறது மட்டுமே ஒரு ஹெல்த்தி பர்சனா வந்து இருக்க முடியாது. அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து இந்த ஹெல்த்தி பர்சன்ல வந்து இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா பேலன்ஸ்டு டயட்ல வந்து சாப்பிடுறாங்க. அவங்களோட சரௌண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. ஆனாலும் அவங்க நல்லபடியா ஃபீல் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க லோன்லியா, அப்செட்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு பெர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ஸ்பெண்டிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேசணும், சிரிக்கணும், விளையாடணும், நிறைய நிறைய ஃபன் பண்ணணும். இது எல்லாமே வந்து அவங்களோட மைண்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். 3.3 How do we know that we are unwell? இப்ப நம்ம வந்து unwell நல்லா இல்ல அப்படிங்கறது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? Our body usual work in certain way to keep us healthy. நம்மளோட பாடி வந்து சில வழிகள்ல வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா இல்ல அப்படிங்கறத வந்து டினோட் பண்ணும். எப்படி எல்லாம் டினோட் பண்ணும்? When we feel unwell, எப்ப நம்ம unwell-ஆ ஃபீல் பண்றோமோ it means something inside us may not be working as it should. இப்ப நம்ம எல்லாருமே எப்போது இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்க மாட்டோம். நம்ம பாடியில சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? We may have symptoms such as pain, tiredness or dizziness and sign like fever, rash, high blood pressure or swelling that indicate we are unwell. A symptom is what we feel like pain, while a sign is something that can be seen or measured, like high body temperature. When we have fever, help doctors understand what might be making us unwell. இப்போ நமக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நிறைய பெயின் இருக்கலாம், நிறைய டயர்டா ஃபீல் பண்ணலாம், நிறைய தலை சுத்துற மாதிரி டிசீனஸ் அப்படின்னா தலை சுத்துற மாதிரி இருக்கலாம், அல்லது ஃபீவர், ரேசஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்வெல்லிங், வீக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வந்து நம்மளோட பாடியில வந்து இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியா இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்றாங்க. 3.4 டிசீசஸ், வாட் ஆர் த காசஸ் அண்ட் டைப்ஸ். இப்போ டிசீசஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும், அதே மாதிரி அதுல என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்ப்போம். டிசீஸ் இஸ் அ கண்டிஷன் தட் அஃபெக்ட் த நார்மல் ஒர்க்கிங் ஆஃப் த பாடி ஆர் மைண்ட். இப்போ டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பாடி வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்கும்ல, அதுல இருந்து சேஞ்ச் ஆகுறது தான் நம்ம வந்து டிசீஸ்ன்னு சொல்லுவோம். It can happen when one or more organs or organ system stop functioning properly. இப்ப இது வந்து ஏதாவது ஒரு ஆர்கன் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா சில டைம் ஆர்கன் சிஸ்டமே வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருந்தாலுமே அதை தான் நம்ம டிசீஸ்ன்னு சொல்லுவோம். Some diseases are caused by germs like bacteria, virus, fungi, worms or even by protozoa, single celled organism. இப்ப சில டிசீசஸ் வந்து எதனால நமக்கு வரலாம் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கி, வார்ம்ஸ்னா என்ன அப்படின்னா புழுன்னு சொல்லுவோம். புரோட்டோசோவானா என்ன அப்படின்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் தான் நம்ம புரோட்டோசோவான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி திங்ஸ்னால நமக்கு நிறைய டிசீசஸ் வந்து வரலாம். தீஸ் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் ஆர் கால்டு பேத்தோஜென்ஸ். மாதிரி பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கி, வார்ம்ஸ், புரோட்டோசோவா இதனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேத்தோஜென்ஸ் சொல்லுவோம். Other diseases may result from poor nutrition or an unhealthy lifestyle. Some diseases last for short time, while others can continue for a long time. Need regular treatment or care. Diseases can be grouped into two major types based on their causes and how they spread.
இருக்கு. இப்ப டிசீஸ் நமக்கு எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னா புவர் நியூட்ரிஷன், நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டா இல்லாம இருக்கும் போது, லைஃப் ஸ்டைல் வந்து அன்ஹெல்த்தியா இருக்கும் போது நமக்கு வந்து டிசீசஸ் வரலாம். இந்த டிசீசஸ் வந்து ஷார்ட் டைமாவும் இருக்கலாம் அல்லது லாங் டைமாவும் இருக்கலாம். வந்து ரெகுலரா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆர் கேர் எடுக்கிற மாதிரி கூட வரலாம். இந்த டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம 2 மேஜர் டைப்ல வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். இது எதை பொறுத்து டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டிசீசஸ் எல்லாமே எதனால நமக்கு வருது, எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து 2 குரூப்பா வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்ப நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, சம் டிசீசஸ் லைக் கேன்சர், டயபெட்டிஸ் ஆர் ஆஸ்துமா are not caused by pathogens and do not spread from one person to another. They are usually linked to lifestyle, diet and or environment. Other diseases like cancer, diabetes, asthma இது எல்லாமே எதனால வரும் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட டயட் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். இது எல்லாமே பேத்தோஜென்ஸா இருக்காது. பேத்தோஜென்ஸ்னா என்ன? ஜெம்ஸ்னால, பாக்டீரியா, வைரஸ்னால இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம பேத்தோஜென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி பேத்தோஜென்ஸ் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனா இது எப்படி வருது அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் அண்ட் ஆர் என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து வரும். நெக்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ். டிசீஸ் காஸ்டு பை பேத்தோஜென்ஸ் ஆர் கால்டு கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்ப எந்த ஒரு டிசீசஸ் வந்து பேத்தோஜென்ஸா இருக்கோ, ஜெர்ம்ஸ்னால, பாக்டீரியானால, வைரஸ்னால இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவோம். தே கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இந்த டிசீசஸ் வந்து ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து குயிக்கா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் டைபாய்டு, டெங்கு, flu, சிக்கன் பாக்ஸ் அண்ட் COVID-19. இப்ப இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா டைபாய்டு, டெங்கு, ஃப்ளூ, சிக்கன் பாக்ஸ் அண்ட் COVID-19 இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். காமன் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீசஸ். இப்போ எந்தெந்த மெத்தட்ல வந்து ஒரு டிசீசஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்போ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இருக்காங்க, ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னா டைரக்ட் கான்டாக்ட், அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அல்லது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வந்து வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஏர் மூலமாவும் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா இன்டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஷர்ட் வந்து போட்டிருப்பாங்க, அதே ஷர்ட்டை இவங்க வியர் பண்ணாலோ அல்லது அவங்க வந்து வாட்டர் வந்து ஒரு கிளாஸ்ல குடிச்சிருப்பாங்க, அதே கிளாஸ் இவங்க யூஸ் பண்ணாலோ வந்து இன்ஃபெக்ட் ஆகலாம். பை ஃபுட் மூலமா இவங்க சாப்பிட்டதையே இவங்களும் சாப்பிடும்போது வரலாம். மஸ்கிட்டோ அண்ட் இன்செக்ட். இப்ப இவங்களை கடிச்ச கொசு வந்து இவங்க திரும்ப கடிச்சாலும் இவங்க ஸ்ப்ரெட் ஆகலாம். ராபிட் அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ் கிட்ட இருந்து கூட ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. In recent years, non-communicable diseases (NCDs) like diabetes, heart disease, and cancer have become more common in India. This is happening because of changes in how people live, such as eating more processed food, getting less exercise, living longer lives. Today, most deaths in India are caused by NCDs. Understanding the difference between these two types helps us know how disease spread and how to prevent them. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் வந்து நம்ம இந்தியால டெத் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னாலதான் வந்து டெத் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் இது மூலமா தான் வந்து இந்தியால நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே எதனால நடந்தது அப்படின்னா ஈட்டிங் மோர் ப்ராசஸ்டு ஃபுட், நிறைய ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்டதுனாலயுமே வந்து கம்மியா இருந்ததுனாலயே இந்த டிசீசஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்த என்சிடிஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ பத்தி நிறைய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னாலே டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. How are communicable disease caused and spread? இப்போ communicable disease எல்லாமே வந்து எப்படி உருவாகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? All communicable diseases are caused by pathogens. எல்லா communicable diseaseனும் கண்டிப்பா pathogens-னால தான் வரும். These pathogens can enter our body through the air we breathe or by consuming contaminated food or water and more. But how do these pathogens spread from one person to another? One common way is through air. When an infected person cough or sneeze
or through direct contact like shaking hands or indirectly by sharing personal items of an infected person. Some of the communicable diseases through contaminated drinking water or food. Some pathogens are also spread by insects like mosquito and houseflies. These insects are called vectors. எல்லா கம்யூனிகபிள் டிசீஸுமே பேத்தஜென்ஸ்னால, ஜெர்ம்ஸ்னால, வைரஸ்னால, பாக்டீரியானால மட்டும்தான் வருது. இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாமே நம்மளோட பாடியில எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா, ஏர் வி பிரீத், நம்ம பிரீத் பண்ற ஏர் மூலமாவும், கண்டாமினேட்டட் ஃபுட் அப்படின்னா கெட்டு போன ஃபுட் மூலமாவோ அல்லது வாட்டர் மூலமாவோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இப்ப இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாமே ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது? ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஏர் மூலமா, இன்ஃபெக்ட் ஆயிருக்க பர்சன் காஃப், இருமுனாலோ அல்லது தும்முனாலோ ஏர் மூலமா அது இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்ட் கான்டாக்ட், ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதோ அல்லது உங்களுக்கே தெரியாம இன்டைரக்ட் பர்சனல் ஐட்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாலும் அந்த இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இந்த ஹெல்தி பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப சில கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் ஃபுட், சாப்பாடு அல்லது கெட்டு போன வாட்டர் மூலமாவும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி நிறைய பேத்தோஜன்ஸ் இன்செக்ட், மஸ்கிட்டோ அண்ட் ஹவுஸ் பிளை மூலமாவும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி மஸ்கிட்டோஸ் அண்ட் ஹவுஸ் பிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார்ஸ் சொல்லுவோம். By understanding how disease spread, we can take simple step to protect ourselves and others. Let us find out how these communicable disease spread and how we can prevent them. ஒரு டிசீஸ் எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இதை நம்ம என்ன ஆக்ஷன் மூலமா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். Activity 3.4. Let us find out. Grade 8 student listed some common communicable diseases in 3.1 during a community campaign and a library survey. இப்போ ஒரு grade 8 student காமனா communicable diseases என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு campaign மூலமாவோ அல்லது லைப்ரரியில ஒரு சர்வே பண்ணது மூலமாவும் இந்த டேபிள்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் லிஸ்டட் பை ரெஃபரிங் டு புக்ஸ், ட்ரஸ்டட் வெப்சைட் அண்ட் ஆஸ்க் யுவர் சயின்ஸ் டீச்சர் அண்ட் add any missing details. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம புக்ல இருந்தோ, வெப்சைட்ல இருந்தோ அல்லது உங்களோட சயின்ஸ் டீச்சர் கிட்ட இருந்தோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி இதுல ஏதாவது டீடைல் மிஸ் ஆயிருந்தாலும் அதை ஆட் பண்ண சொல்றாங்க. ஸ்டடி த டேபிள் அண்ட் திங்க் அபவுட் வாட் சிம்பிள் ஸ்டெப் கேன் ஹெல்ப் ப்ரிவென்ட் ஈச் டிசீஸ். இப்ப இந்த டேபிள் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு டிசீஸ்ல இருந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப் மூலமா நம்ம எப்படி ப்ரிவென்டா வச்சுக்கலாம், நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. First one, table 3.1, some common communicable diseases affecting humans. பேத்தஜன்ஸ் மூலமா என்னென்ன டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதை எல்லாமே நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிசீசஸ், கேசுவல் ஏஜென்ட், சைட் இன்ஃபெக்ஷன், சிம்டம்ஸ், பிரிவென்டிவ் மெஷர்ஸ். இப்போ ஒரு பர்சன் காமன் கோல்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இது எதனால வந்திருக்கலாம்? வைரஸ்னால வந்திருக்கலாம். எப்படி இன்ஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா என்ன அப்படின்னா நம்மளோட சுவாச பாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இது இன்ஃபெக்ட் ஆகலாம். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா நாசல் கன்ஜெக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், சோர் த்ரோட், ஃபீவர், காஃப், பாடி ஏக். இது நாசல் கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா மூக்கடைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூக்கடைக்கலாம் அல்லது சளி வெளியில வரலாம் அல்லது தொண்டையில உங்களோட த்ரோட்ல ஏதாவது புண் இருக்கலாம், ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது காஃப், இருமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது பாடி ஏக், உங்களோட உடம்பு எல்லாமே வலிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இப்ப இதை நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா வாஷிங் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி, நாட் ஷேரிங் பர்சனல் ஐட்டம், கவரிங் த மவுத் அண்ட் நோஸ். உங்களோட ஹேண்டை ஃப்ரீக்வென்ட்ல அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஐட்டம் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. உங்களோட மவுத் அண்ட் நோஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கறதும் வைரஸ்னாலதான் வரும். இதுவுமே நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நம்மளோட சுவாச பாதை ஆறு ஸ்கின், இது வர்றதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மைல்டு ஃபீவர், ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும், இச்சி ஸ்கின்னும், நம்மளோட ஸ்கின் எல்லாமே அரிக்கிற மாதிரி இருக்கும், ரேசஸ் வரும், பிளிஸ்டர்ஸ். பிளிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னா கொப்பளம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தான் சிம்டம்ஸ் ஆயிரும். கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஆஃப் த பேஷண்ட், கவரிங் த மவுத் அண்ட் நோஸ், வேக்சினேஷன். இப்ப இதை நம்ம ஸ்ப்ரெட் ஆகாம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா எந்த பர்சன் இந்த சிக்கன் பாக்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள நம்ம கம்ப்ளீட்டா ஐசோலேட், அவங்கள தனிமைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட மவுத் அண்ட் நோஸை கவர் பண்ணணும், வேக்சினேட் பண்ணணும்னு சொல்றாங்க.
வேக்சினேட்னா என்ன அப்படின்னா தடுப்பூசி. மீசல்ஸ் இது வந்து எது மூலமா வரும் அப்படின்னா வைரஸ்னால வரும். இது வந்து ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். இது வரதுக்கான சிம்டம்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபீவர், சோர் த்ரோட் அண்ட் ரெட்டிஸ் ரேஷஸ் ஆன் த நெக், இயர் அண்ட் இயர்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கின். இப்ப வந்து நமக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கலாம், தொண்டையில வந்து வலி இருக்கலாம், ரேஷஸ் எல்லாமே வந்து ரெட்டிஸ் கலர்ல உங்களோட நெக்க சுத்தி வந்து இருக்கலாம், இயர் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த ஸ்கின்ல ஏதாவது வந்து ரேஷஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? பேஷண்ட் அந்த பேஷண்ட் வந்து தனிமைப்படுத்தணும். கவரிங் த மவுத் அண்ட் நோஸ் அவங்களோட மவுத் அண்ட் நோஸை வந்து கவர் பண்ணணும். மெயின்டைனிங் குட் ஹைஜீன், வேக்சினேஷன். நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் இதை வந்து நம்ம டிபின்னு சொல்லுவோம். இது வந்து பாக்டீரியானால வருது. இது வந்து எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கான சிம்டம்ஸ் வந்து என்ன இருக்கலாம்? காஃப், ஃபீவர், ஃபேட்டிக். ஃபேட்டிக் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சோர்வா இருக்கிறத நம்ம ஃபேட்டிக்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் அப்பிடைட். அப்பிடைட் அப்படின்னா என்னன்னா பசி, நிறைய பசி வந்து இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் ஸ்வெட், நைட்டு கூட உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆயிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் டிபி இன்ஃபெக்டட் பீப்புள். யாருக்கு வந்து டிபி இருக்கோ அவங்க கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா கான்டாக்ட் வச்சுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கவரிங் த மவுத் அண்ட் நோஸ், மெயின்டைனிங் குட் ஹைஜீன், கெட்டிங் வேக்சினேட்டட். அவங்களோட நோஸ் அண்ட் மவுத்தை வந்து கவர் பண்ணணும், வேக்சினேட் பண்ணணும், ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணணும். டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட். இப்போ வந்து கண்டாமினேட்டட் கெட்டு போன வாட்டர் அண்ட் ஃபுட் மூலமா எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் வந்து எதால ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா வைரஸ்னால ஸ்ப்ரெட் ஆகும். இது எதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேட்டிக், ஃபீவர், லாஸ் ஆஃப் அப்பிடைட், நோசி, வாமிட்டிங், ஜாயிண்டிஸ், பெயின் இன் த அப்பர் ரைட். அது நமக்கு ரொம்ப ஃபேட்டிக்கா ரொம்ப சோர்வா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீவர் வர மாதிரி இருக்கும். லாஸ் ஆஃப் அப்பிடைட் பசியே இல்லாத மாதிரி இருக்கும். நோசி, நோசினா என்னன்னா ரொம்ப கொமட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம நோசின்னு சொல்லுவோம். கொமட்டுற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஜாயிண்டிஸ் அப்படின்னா மஞ்சக்கமால இருக்கும். அதே மாதிரி அப்பர் ரைட் அப்டமன்ல வந்து பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், வேக்சினேஷன். நம்ம வேக்சினேஷன் போடுறது மூலமாகவும் பாயில்டு வாட்டர் ட்ரிங்க் பண்றது மூலமாகவும் இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் காலரா. இது வந்து பாக்டீரியானால ஸ்ப்ரெட் ஆகும். இன்டெஸ்டைன் பார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். டயேரியா அண்ட் டீஹைட்ரேஷன் வந்து இருக்கும். மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன், குட் சானிட்டரி ஹேபிட்ஸ், கன்சம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட் அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர், வேக்சினேஷன். இதுவுமே வந்து நம்மளோட பர்சனல் ஹைஜீனால மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரா குக் பண்ண ஃபுட்டு வந்து சாப்பிடணும். அதே மாதிரி பாயில் பண்ணி வாட்டர் வந்து எடுத்துக்கணும். வேக்சினேட் பண்ணோம் அப்படின்னா இதையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைஃபாய்டு. இது வந்து பாக்டீரியானால வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுவும் நம்மளோட இன்டெஸ்டைனை தான் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹெட்டேக், அப்டமினல் டிஸ்கம்ஃபர்ட், ஃபீவர் அண்ட் டயேரியா. இதனால தலைவலி இருக்கும். அப்டமினல்ல வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஃபீவர் அண்ட் டயேரியா வந்து இருக்கும். மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன் அண்ட் குட் சானிட்டரி ஹேபிட்ஸ், கன்சம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட் அண்ட் பாயிலிங் ட்ரிங்கிங் வாட்டர், வேக்சினேஷன். இதுவும் வேக்சினேஷன் பண்றது மூலமா, வாட்டரை வந்து பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்றது மூலமா, ப்ராப்பரா குக் பண்ண ஃபுட்டை சாப்பிடுறது மூலமா, நம்மளோட பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்றது மூலமா நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆஸ்கரைசஸ். ஆஸ்கரைசஸ் வந்து எதனால ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா வார்ம்ஸ், புழு மூலமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து இன்டெஸ்டைன் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா வார்ம்ஸ் இன் ஸ்டூல், லாஸ் ஆஃப் அப்பிடைட், புவர் growth, டயேரியா, வெயிட், அனீமியா. அனீமியா இருக்கலாம், வெயிட் லாஸ் வரலாம், டயேரியா இருக்கலாம், நம்மளோட growth வந்து ரொம்ப புவரா இருக்கலாம். அதே மாதிரி பசியே இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி நம்ம மோஷன் போகும்போது அதுல வந்து நிறைய புழு இருக்கலாம். இது எல்லாமே தான் இந்த ஆஸ்கரைசஸோட சிம்டம்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன் அண்ட் குட் சானிட்டரி ஹேபிட், கன்சம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட் அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர். இது வாட்டர் வந்து பாயில் பண்ணி குடிக்கிறது மூலமாகவும் ப்ராப்பரா குக் பண்ண ஃபுட்டை சாப்பிடுறது மூலமாகவும் நம்ம பர்சனலா ஹைஜீனா மெயின்டைன் பண்றதுனாலயே இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். மலேரியா வந்து புரோட்டோசோவானால வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஸ்கின் அண்ட் பிளட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்தது அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹை ஃபீவர், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், பீரியாட்டிக் சில்ஸ். ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அப்படின்னா ரொம்ப அதிகமா வந்து ஸ்வெட் ஆகும். ஹை ஃபீவரா இருக்கும், ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகும். அதே மாதிரி அப்பப்ப நமக்கு நம்மளோட பாடி வந்து ரொம்ப சில்லா. மஸ்கிட்டோ நெட்ஸ் அண்ட் ரெப்பலன்ஸ், வியரிங் லாங் ஸ்லீவ்ட் கிளாத், கண்ட்ரோல் மஸ்கிட்டோ பிரீடிங் இன் அண்ட் அரவுண்ட் யுவர் ஹோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ரெப்பலன்ஸ்னா என்ன அப்படின்னா பூச்சி விரட்டி. மஸ்கிட்டோ வந்து விரட்டுறதுக்கு நம்மளோட பாடியில வந்து கோகோனட் ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மஸ்கிட்டோ வந்து நம்மள வந்து பைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெப்பலன்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணலாம்.
லாங் ஸ்லீவ்டு கிளாத் வந்து வியர் பண்ணலாம். மஸ்கிட்டோவோட ப்ரீடிங் நம்மளோட ஹோம்லனாலும் சரி, இல்ல நம்மள சுத்தி வந்து மஸ்கிட்டோவோட ப்ரீடிங் வந்து நம்ம தடுத்தோம் அப்படின்னாலும், நம்ம வந்து மலேரியால இருந்து பாதுகாப்பா இருக்கலாம். டெங்க் ஃபீவர், பிரேக் போன் ஃபீவர் இது வந்து வைரஸால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்மளோட ஸ்கின் அண்ட் பிளட்ல வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இதுவும் வந்து ஃபீவர், ஹெட்டேக், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், நோசியா இருக்கும். இதன பிரிவென்ட் பண்றது யூஸ் ஆஃப் மஸ்கிட்டோ நெட் அண்ட் ரெப்பலன்ஸ், வியரிங் லாங் ஸ்லீவ் கிளாத், control of mosquito breeding in and around your home, avoiding areas with still water. Studying in table 3.1, we can understand how infectious diseases spread and how to prevent them. இப்ப 3.1 பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இப்ப ஒரு டிசீஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம எந்த பார்ட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது, எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதை நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். Here are some simple but important precaution. இப்ப கீழே வந்து சில சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கீப்பிங் ஆர் செல்ஃப் அண்ட் ஆர் சரௌண்டிங் கிளீன், நம்மளோட பாடியுமே சரி நம்மளோட சரௌண்டிங்குமே சரி ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். பிராக்டிசிங் பேசிக் ஹைஜீன் எவ்ரிடே, அதே மாதிரி டெய்லி நம்ம ஹைஜீன் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். வாஷிங் ஹேண்ட் வித் சோப் அண்ட் வாட்டர் டு ரிமூவ் பேத்தஜன்ஸ், நம்மளோட ஹேண்டை வந்து சோப் வச்சு அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா பேத்தஜன்ஸ் ஜெம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்காக. கவரிங் ஆர் மவுத் அண்ட் நோஸ் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங், அதே மாதிரி நமக்கு வந்து காஃபிங் ஆர் ஸ்னீசிங் வந்து இருந்தது அப்படின்னா நம்மளோட மவுத்தை வந்து கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் வியரிங் அ மாஸ்க் இன் கிரௌடட் பிளேசஸ் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன், இப்போ நம்ம நிறைய கிரௌடட் பிளேசஸ்ல வந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம மாஸ்க் வியர் பண்றது மூலமாவும் நம்ம வந்து ப்ரொடெக்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட் அவாய்ட் ஷேரிங் ஆஃப் பர்சனல் ஐட்டம் லைக் டவல் அண்ட் ஹேண்ட்கர்ச்சீப், அதே மாதிரி நம்மளோட பர்சனல் ஐட்டமான டவல் அண்ட் ஹேண்ட்கர்ச்சீப் இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். கீப்பிங் அவர் ஹோம் ஃபுட் அண்ட் வாட்டர் கிளீன், நம்ம வீடு ஃபுட்டு வாட்டர் இது எல்லாத்தையுமே வந்து கிளீனா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேயிங் அட் ஹோம் அண்ட் ரெஸ்டிங் வென் வி ஆர் அன்வெல் ஹெல்ப்ஸ் அ பாடி ரெக்கவர் அண்ட் மினிமைஸ் ஸ்ப்ரெடிங் டிசீஸ் டு அதர்ஸ். அதே மாதிரி நம்ம எப்பெல்லாம் வந்து அன்வெல்லா இருக்கோமோ அப்ப எல்லாமே வந்து பப்ளிக் பிளேஸ் போகாம நம்மளோட வீட்லயே நம்மளோட பாடி ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நம்மளோட வீட்லயே இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம இந்த வைரஸ் இந்த பேத்தஜன்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுறத நம்மளால தடுக்க முடியும். ஆர் டிசீசஸ் ஆல்வேஸ் காஸ்டு பை இன்ஃபெக்ஷன், இப்ப எல்லா டிசீசஸுமே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ்னால தான் வந்து வருதா. Infectious diseases are caused by worms that live inside our bodies, especially in the digestive system. They feed on nutrients and live as parasites, organisms that live in or another living being. These worms usually spread through contaminated food, water, soil, or contact with infected people or animals. இப்ப சில இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் வந்து நமக்கு புழுனாலையும் வரலாம். இந்த புழு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட பாடிக்கு உள்ளேயே இன்சைட் ஆர் பாடிஸ்லயே வந்து இருக்கும். இப்ப சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து இருக்கும். இப்ப நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துதான் இந்த வார்ம்ஸ் இந்த புழு எல்லாம் இவங்க வந்து லீட் பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாராசைட்ஸ் சொல்லுவோம். இப்ப பாராசைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். ஆனா அது தனியா ஒரு இடத்துல வந்து வாழுமான்னு கேட்டா கிடையாது. அது இன்னொரு லிவிங் பீயிங்க சேர்ந்துதான் வாழும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம தலையில இருக்க பேன் வந்து சொல்லலாம். இப்ப பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி லிவிங் பீயிங் தான். ஆனா அதை கீழே விட்டு அது வந்து வாழுமா வாழாது. அது நம்மளோட தலையில ஹியூமன் தலையிலேயே தான் இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாராசைட்ஸ் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா கண்டாமினேட்டட் ஃபுட் கெட்டு போன உணவு மூலமாவும் வாட்டர் அண்ட் சாயில் மூலமா தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகி பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.